புதுக்கடை அருகே தாய் மற்றும் மகன் மீது கார் மோதிய விபத்தில் மகன் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள கீழ்குளம் செந்தரை பகுதியைச் சேர்ந்தவர் லெனின் தோஸ், வயது 42. இவர் கூலித் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இதனால் இவர் தனது தாய் மரியரைத்தம்மாள், வயது 68 என்பவருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் இன்று தாயும் மகனுமாக சேர்ந்து அவர்களது வீட்டு காம்பவுண்ட் சுவர் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த கார் ஒன்று தாய் மற்றும் மகன் மீது மோதிவிட்டு அவர்களது வீட்டு காம்பவுண்ட் சுவர் மீதும் மோதி இடித்து தள்ளியது. இதில் பலத்த காயம் அடைந்த லெனின் தோஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். மேலும் அவரது தாயின் கால் முறிந்தது. இது குறித்து உடனடியாக புதுக்கடை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் லெனின் தோஸ் உடலை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவரது தாயை மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து இது தொடர்பான புகாரின் பேரில் காரை ஓட்டி வந்த முள்ளூர்துறையைச் சேர்ந்த அமல்ராஜ், வயது 39 என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.